Hi, hello friends. Welcome to Tamizha. இப்போ நம்ம இந்த விஸ்லேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த விஸ்லேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விஸ்லேஷன் மேக் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விஸ்லேஷன் எப்படி மேக் பண்ணது பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் செகண்ட் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா விஸ்லேஷன் 81 அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ பாட்டம் வந்து சைட் ஆகிடும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செகண்ட் பக்கத்தில் வந்து பென்சில் ஐக்கன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா லெஃப்ட் சைடுமே ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஃபுல் சைஸில் காட்டும். அதான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செட் பண்ணுறதுக்கான இமேஜ். அது வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் அந்த பாக்ஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜெலாம் சேவ் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ விசில் வந்து டிக் பண்ணிக்கிட்டா போதும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த பார் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் அந்த பாக்ஸை எனக்கு கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருவது நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிக் இமேஜ் கொடுத்து எதாவது ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கஸ்டமைஸாக கொடுத்துருக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சர்க்கிள் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஓவரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. இதில் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் ப்ளூ கலரில் வச்சேன்னா இப்போ ரெட் கலரில் வருது. நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து விசுவல் டிக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுறதுக்கான இமேஜ். அந்த இமேஜுக்கு மேலேயே வந்து அதுக்குண்டான இமேஜ் தான் இது. கஸ்டமைஸில் அந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் அந்த பார்டர் வந்து இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த பார்டர் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு நமக்கு இதுக்குண்டான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இது என்ன பார்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இது லெஃப்ட் சைடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதே பார் தான் அந்த சைடு ரைட் சைடு ஆட் பண்ணுறோம். அதுக்குண்டான பார் தான் இது. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசுவல் வந்து டிக் பண்ணிக்கிட்டே போதும் அந்த பார் வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து ஆட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூஸ் ப்ரீசெட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கோடில் பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா வீடியோ என்கோடர் .avcன்னு அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வீடியோட வித்து பார்த்தீங்கன்னா 1920 இருக்குது. வீடியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1080 இருக்குது. இது என்ன வித் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஹரிசாண்டலாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான சைஸ் தான் இது. நீங்கள் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கோங்க. பிட் ரேட்டு 18.0 வச்சுட்டு இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதுக்கடுத்து இன்னொரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து அப்லோட் பண்ணிங்களா அதுக்குண்டான சைஸ் தான் இது. வீடியோட வித்து பார்த்தீங்கன்னா 720 வச்சுருக்கிறேன். வீடியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1280 வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த அளவில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். உங்களுக்கு எரர்னு இருந்துச்சுன்னா ஃப்ரேம் ரேட்டை வந்து 30 வச்சுக்கோங்க. இல்லை 30 வச்சுட்டு பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 12.0ன்னு வச்சுக்கோங்க. 12.0ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த அளவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும் எரர் ஆகாமல். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1280 வச்சுட்டு இது என்ன அளவு பார்த்தீங்கன்னா வீடியோட ஹைட்டு வந்து 1280 வச்சுக்கோங்க. இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான சைஸ் தான் இது. நீங்கள் இந்த அளவில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டு 30 வச்சுக்கோங்க. பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 12.0 சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் ஆகாமல் எக்ஸ்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எரர் ஆச்சுன்னா இதில் வந்து ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கோங்க. 60 வச்சுட்டு பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 18.0 வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகலைன்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.